ஒரு மனுஷன் காட்டில் தலை தெறிக்க ஓடுறான். சரி, தலை தெறிக்க அளவுக்கு ஓடுற அளவுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை, என்னதுக்கு எதை பார்த்து பயந்து ஓடுறான் அப்படின்னு பார்த்தா, அவன் பின்னாடி ஒரு சிங்கம் கடுமையான வேகத்தில் துரத்திக்கிட்டு வருது. சரி, ஓடுற வழியில் என்ன ஆகுது, ஒரு கிணற பார்க்குறான். சரி, கிணத்துக்குள்ளே குதித்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு இன்னொரு ஹோப்பு கிடைக்கிது. என்னென்னு பார்த்தா, ஒரு கயிறு ஒன்று அந்த கிணத்துல தொங்குது. சரி, நல்லதாக போச்சு, கைத்தை பிடிச்சி இறங்கிடும்னு சொல்லிட்டு கைத்தை பிடிச்சி பொறுமையாக இறங்கிடுறான். இறங்கினதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது, அதுக்கு உள்ளே, அதாவது இந்த கிணத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்குது. இவன் உள்ளே எப்படா உள்ளே விழுவான், இவனை முழுங்கலாம்ண்டு. வேறு வழி இல்லை. சரி, மலைப்பாம்புட்ட மாட்டிக்கிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஏறலான்னு பார்க்குறான். மேலே அந்த சிங்கம் வந்துருச்சு. அதாவது அந்த கிணத்துக்கு மேலே அந்த சிங்கம் வந்து நின்றுச்சு. சரி, மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. சரி, வேறு வழியும் இல்லை, கைத்திலே தொங்கிடுவோம். அந்த சிங்கம் எப்போ போகுதோ போனதுக்கப்புறம் இந்த கைத்துலேருந்து மேலே ஏறி நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவன் தொங்கிக்கிட்டு இருந்தான் மத்தியில் ஒரு கயிறு. அந்த கயித்தை ஒரு வெள்ளை எலியும் கருப்பு எலியும் சுற்றி சுற்றி கடிக்குது. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. என்னடா அது, மேலே போயிடலான்னு பார்த்தா சிங்கம் இருக்குது, கீழே வந்துடலான்னு பார்த்தா மிகப்பெரிய மலைப்பாம்பு வாயை பொழந்துக்கிட்டு இருக்கு. சரி, கைத்துலேயே தொங்கிக்கிட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தாலும் ஒரு கருப்பு எலி வெள்ளை எலியும் சேர்ந்து கைத்தை வேற கடிக்குதே, நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறான். இதுலேருந்து நான் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன தெரியுமா, அந்த மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு சிங்கம், அந்த சிங்கம் என்ன தெரியுமா, மனித உயிர் எடுக்கக்கூடிய வானவதேவர். உள்ளே இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு, அது என்ன தெரியுமா, அது நம்மளை அடக்கம் பண்ணக்கூடிய மன்னரை. நம்ம எப்படி செத்தாலும் மண்ணுக்குள்ளே தானே போவோம், அந்த மன்னரை அந்த பாம்பு. நம்ம தொங்கிக்கிட்டு இருந்த பார்த்தீங்களா ஒரு கயிறு, அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அந்த கருப்பு எலியும் வெள்ளை எலியும் சேர்ந்து அந்த கைத்தை கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கருப்பு எலி வந்து இரவு, அந்த வெள்ளை எலி பகல். அது ரெண்டு சுற்றி சுற்றி கடித்து மனுஷனுடைய வாழ்க்கை கரைச்சிக்கிட்டே வருது. என்றைக்கோ ஒரு நாள் மனிதனுடைய வாழ்க்கை, அதாவது அந்த கயிறு அருந்தே ஆகணும், அவனுக்கு ஒன்று கீழே விழுந்தாகணும், இல்லை மேலே போய் உயிரும், கீழே விழுந்தாலும் உயிர் போயிடும், மேலே போனாலும் உயிர் போயிடும். இதுலேருந்து நான் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன தெரியுமா, எப்படியும் மனிதன்னு பிறந்துட்டா அவனுக்கு இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக வந்துடும். சரி, வாழ்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்கிற வரைக்கும் மக்களுக்கு ஏதோ ஒரு உதவியில் நம்மளால் ஒரு முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும். சரி, ஒருத்தவங்க முடியாமல் வர்றாங்க, ஒருத்தவங்க பசிக்குதுன்னு கேட்குறாங்க, ஒரு 5 இட்லி வாங்கி கொடுப்போம். 5 இட்லி ஒன்று பெரிய காசு இல்லை. அம்மா ஹோட்டலில் வாங்கினா ஒரு இட்லி 1 ரூபா. சரி, கடையில் வாங்கினா ஒரு இட்லி 6 ரூபா, இல்லை 10 ரூபான்னு வைங்களேன். 5 இட்லி 50 ரூபா. 50 ரூபா இல்லாத அளவுக்கு நம்ம ஒன்றும் வறுமையில் இல்லை, நல்ல நிலைமையில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏழைகளுக்கோ ஏதோ ஒரு எத்தீம்களுக்கோ உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க.